வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தியானம். சரி, இது இன்னமும் உங்களுக்கு பெரிய ஒரு வார்த்தை மாதிரி தெரியும். சரி, அந்த தியானத்தை எப்படி எளிய முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு இந்த கதையில் பார்க்கலாம். ஒரு பெரிய பணக்காரர் அவருடைய வீட்டு தோட்டத்தில் நிறைய பூச்செடிலாம் வச்சுருந்தார். பூச்செடி, நிறைய காய்கறி தோட்டம் அது மாதிரிலாம் வச்சுருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, மாலை நேரத்தில் அந்த செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சுவார். அவரே போய் செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு அந்த பூக்களோட பேசுவார். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அழகாக இருக்கீங்களே, நேற்றை விட இன்றைக்கி அழகாக இருக்கீங்களே, அப்படிலாம் அதை ரசித்து அதுக்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருப்பார். அதே மாதிரி அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி அதை நல்லா பராமரிச்சுட்டு இருப்பார் எப்போவுமே. இதை பக்கத்து வீட்டில் இருக்கவர் டெய்லி பார்ப்பார். என்னடா அந்த மனுஷன் டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றுறாரு, தண்ணி ஊற்றுறதுனா கூட பரவாயில்ல, அந்த பூக்களோட பேசிகிட்டு இருக்காரு. அந்த பூக்கு என்ன பேசுவா தெரியும், அது கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இவர் என்ன அரள் ஊசா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டே இருப்பார். டெய்லி பார்த்துட்டே இருப்பார். ஒரு நாள் இது பொறுக்க முடியாமல் அவர்கிட்ட போய் கேட்டுருவார். என்னங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரு, நீங்கள் நினச்சிருந்தா 2-3 தோட்டம் ஆள் வச்சுட்டு அந்த செடிக்கு தண்ணி ஊற்றலாம், அவங்களே பராமரிக்க சொல்லலாம். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த தோட்ட வேலையை போய் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவர் கேட்குறாரு, அப்போ தோட்ட வேலை செஞ்சால் கேவலமா, அசிங்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவர், ஐயோ அப்படிலாம் நான் சொல்லலைங்க, தோட்ட வேலை செஞ்சால் அசிங்கம்லாம் சொல்லலை, இதை விட நீங்கள் ஒரு பயனுள்ள வேலையாக வேறு வேலை செய்யலாம்ல, உங்களுக்கு எவ்வளோ தொழில் இருக்கும், அந்த தொழிலில் போய் கவனம் செலுத்தலாம்ல, அதை விட்டுட்டு இதை போய் நேரம் செலுத்துறீங்களே, அது நேரம் வீணாக தானே உங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் தோட்ட வேலை செய்கிறேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை, நான் தியானம் பண்ணிகிட்ருக்கேன், அந்த செடிகளுக்கு கூட தியானம் பண்ணிகிட்ருக்கேன். தியானமா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் அதில் முழு மனதோட அது கூட செஞ்சு பாருங்கள், அதுவும் ஒரு தியானம். அப்போது நம்ம ஒரு செயலை செய்ய சமயத்தில் அதில் முழு மனதோடு செஞ்சோன்னா அதுவும் ஒரு தியானம். குட்டீஸ், இதுலேருந்து என்ன புரியுது, நீங்களும் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த செய்யும்போது முழு மனதோட ஆர்வத்தோட செலுத்தினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு தியானம். நீங்கள் தனியாக ஒரு தியானம் செய்ய தேவையில்லை. புரியுதா? ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.